வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மைதா மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்ல லேயராக ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். குறைவாக சேர்த்தா போதும், அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டால்டா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் அல்லது பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டால்டா சேர்த்து தான் செய்ய போகிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. சப்பாத்தி மாவை விட நல்ல சாஃப்டாக இருக்க மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா மாவு திரண்டு வந்துருச்சு. எந்த அளவு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கையில் லைட்டாக ஒட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக நம்மளோட மாவு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மாவு நல்லா பெருசாக விரிக்கணுங்க. அதனால் சப்பாத்தி கட்டையில் வச்சு இதை விரிக்க முடியாது. அதனால் கவுண்டர் டாப் மேலே அல்லது பெரிய பலகை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கோங்க. விரிக்கிறதுக்கு முன்னாடி கீழே கொஞ்சமாக மாவு போட்டுடலாம். அதுக்கு மேலே நம்ம திரட்டி வச்ச மாவை சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை எந்த அளவு மெல்லிசாக முடியுமோ அந்த அளவு மெல்லிசாக நல்லா விரிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா எந்த அளவு பெருசாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக விரித்து விட்டுக்கோங்க. மைதா மாவுனால ரொம்பவே சாஃப்டாக விரிக்க வருங்க. நல்லா பெருசாக எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக விரித்து விட்டுக்கோங்க. ஒட்டுற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக மாவு போட்டுட்டு மறுபடியும் விரிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பெருசாக நம்மளோட மாவை விரிச்சாச்சு. கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். ஒட்டுற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வருங்க. மாவை நல்லா விரிச்சதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம கத்தியை வச்சு 4 ஓரங்களும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாங்க. கட் பண்ணால் மாவையும் எடுத்துகிட்டு மறுபடியும் இதே மாதிரியே நம்ம உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி வெட்டி எடுத்தாச்சுங்க. நல்ல மெல்லிசாக இந்த மாதிரி உருட்டி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக டால்டா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக முன்னாடியே சொன்ன மாதிரி பட்டர் அல்லது நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுறலாங்க. தூவிட்டு அதையும் நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நல்லா லேயராக ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெண்டுமே நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப மட்டும் லைட்டாக ஒட்டுற மாதிரி தெரியுங்க. எடுக்க உருட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். எல்லா பக்கமும் ஒரே அளவில் இருக்க மாதிரி நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக உருட்டியாச்சு. லாஸ்ட்டாக இருக்கிற கார்னரை தண்ணி அல்லது கையை வச்சு நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கையை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா ஷேப் கொண்டு வந்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாகிற மாதிரி இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. உருட்டிட்டு கையை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணிடலாங்க. ஓரம் 2 ஓரத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு எல்லாமே ஒரே அளவில் இருக்க மாதிரி இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் 1/2 இன்ச் அளவுக்கு சின்ன சைஸாகவே கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே அளவில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்லா லேயராக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம தேய்ச்சி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதாங்க வேலை. இந்த மாதிரி ஒரு மாவை எடுத்து லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணி சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே இருக்கிற எல்லா மாவையும் நான் தேய்ச்சி எடுத்துருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நல்லா லேயராக வருங்க.
நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் மைதா எடுத்தனோ அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குலோப் ஜாமுனுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம்ல அந்த பதத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. பாருங்கள், நம்மளோட சுகர் சிரப் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை வந்து தொட்டு பார்த்தோம்னா பிசு பிசுன்னு இருக்கணும். கம்பி மாதிரி வந்து உடையணும். சிறு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அந்த பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா வந்து கொதிக்க வச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவு பதமாக சுகர் சிரப் ரெடி ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து குறைவான தீயிலே வச்சு இது எல்லாத்தையும் நல்லா முறுமுறுப்பாகிற வரைக்கும் நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இதை நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம். நல்லா லேயராக கிடச்சிருக்கு பாருங்கள். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா லேயராக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. உங்களுக்கு நல்ல இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா இப்படி சூடாக இருக்கும்போதே வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாங்க. நல்ல சூடோடையே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஜூஸியாக உங்களுக்கு கிடைக்குங்க. அப்படி இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ இனிப்பு நல்லா குறைவாக இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. நான் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமாவே இதை நான் சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிறேங்க. ஆனால் சுகர் சிரப் வந்து நல்லா சூடோடு இருக்கணும். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ரொம்ப நேரம் வந்து உள்ளேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ரொம்பவே சாஃப்டாகிருங்க. அதனால இந்த மாதிரி போட்டு ஒரு 30 செகண்ட்லேயே இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது வெளியே நல்லா மொறுமொறுப்பாக உள்ளே நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரெண்டுமே சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா லேயராக ரொம்பவே அட்டகாசமாக வந்திருக்குங்க. அதே நேரத்தில் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குங்க. இனிப்பு எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரி இருந்தால் கூட பர்ஃபெக்டாக வருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.